வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா GTS2. இந்த வாட்சினுடைய விலை ஆக்சுவலாக 3500 ரூபாய் கிட்ட போட்டிருக்காங்க. ஆனால் என்கிட்ட ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்குது. அது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 2000 ரூபாய் கிட்ட இந்த வாட்சை நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த வாட்சை எங்கே வாங்கலாம், இந்த வாட்சினுடைய என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ், வாங்கலாமா வேணாமா எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரைட், ஸோ இதுதான் அந்த ஜீப்ளேஸ் வாட்சினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். இது இப்பொழுதைக்கு banggood.comல அவைலபிளாக இருக்குது. பேர் ஞாபகம் இருக்கா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் தொடர்ந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் banggood.com டேரெக்டாக நம்ம சைனாலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நடுவில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு ஷிப்பிங்லாம். இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணி கரெக்டாக 10 நாளில் எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. சரி, அந்த ப்ராடக்ட் எப்படி வாங்குறது, இந்த கூப்பன்லாம் எங்கே அப்ளை பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். முதல்ல நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத குவிக்காக பார்த்துருவோம். பாக்ஸுக்குள்ளே பெருசாக ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றும் கிடையாது. இந்த வாட்ச் உங்களுக்கு இருக்குது. ஜீப்ளேஸ்னுடைய GTS2 அப்படிங்கிற இந்த வாட்ச் உங்களுக்கு உள்ளக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இது தவிர யூசர் மேனுவல் மற்றும் இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ப்ரொப்ரைட்டரி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ஜிங் கேபிள் மட்டும் கிடையாது, டேட்டா டிரான்ஸ்ஃபர் கேபிளும் கூட. உங்கள் கம்ப்யூட்டரோட இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து பாட்டை கூட இதில் ஏற்றிக்கலாம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. 2000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ வாட்ச் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நமக்கு ஆர்வமாக இருக்கும்ல, பார்த்துருவோம். ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. நான் சூஸ் பண்ணுறது இந்த கோல்டு கலர் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த கோல்டு கலர் நான் சூஸ் பண்ணேன். இந்த வாட்சுடைய ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல், கையில் போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மொத்தமான வெயிட் பார்த்தீங்கன்னா 36 கிராம் தான். இந்த ஸ்ட்ராப் உங்களுக்கு பிடிக்கல, இல்லை இந்த ஸ்ட்ராப்போடைய வேரண்டர் யூசேஜில் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராப்பை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஒரு சின்ன ஒரு பட்டன் தான், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அழகாக ஸ்ட்ராப் ஓடியாந்துடும். இந்த ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி ஒரு கர்வ் டிஸ்பிளே, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் இந்த கேஸினுடைய பேக் பார்த்தீங்கன்னா மெட்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க. மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக் தான். குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் அருமையாக இருக்குது. இந்த ஃபினிஷிங் ப்ளஸ் ஒன்றும் டாப் கிளாஸாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. 2000 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை விட ஒரு 2% அவ்வளோதான் கூட கொடுத்துருக்காங்க. அவ்வளோ, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சைடில் இந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பட்டன் டர்னிங் க்ரௌன்லாம் கிடையாது. பார்க்குறதுக்கு அப்படியே ஆப்பிள் வாட்ச் வரையே ட்ரை பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்க்ரீன் தெரியும். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸை உங்களுக்கு மாற்றிக்கலாம் ஈஸியாக. நிறைய வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் அவங்களுடைய அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் பற்றி அப்புறம் விவரமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு கலர் டிஸ்பிளே, டச் டிஸ்பிளேயும் கூட. டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அருமையாக இருக்குது. டிஸ்பிளேயோட பிரைட்னஸை நீங்கள் மேனுவலாக கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் பிரைட்னஸில் இருக்கிறதே லோயஸ்ட் பிரைட்னஸ் இது இருக்கிறதுலே மேக்ஸிமம் பிரைட்னஸ். இந்த வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அவங்களுடைய இந்த மாதிரி ஒரு ஆப் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆப் ட்ராயர் இருக்குது. ஸோ இந்த ஆப் ட்ராயரில் ஃபஸ்ட் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணோம்னா இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க, உங்களுடைய கேலரிஸ் பர்ன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டெப்ஸினுடைய அக்யூரசி ஒரு 80 to 85% அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஹார்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் மாட்டினால் மட்டும்தான் மெஷர் பண்ணுது. சும்மா வச்சுருந்தோம்னா இல்லை ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்கு மாட்டி விட்டோம்னா மெஷர் பண்ண மாட்டேங்குது. ஆனால் ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் ரொம்ப ஒன்றும் அக்யூரேட்டாக இல்லை. அதுக்கு தவிர கீழே ஒரு அனிமேஷன் வேறு எங்கேயும் போயிட்டு வருது. 0, 9, 12, 15 இது என்ன நம்பர், எதுக்காக போட்டிருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. சும்மா ஒரு வெத்து அனிமேஷன் போல. ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் யாருக்கு கையில் வச்சாலும் 55 ஸ்டார்ட் ஆகி அப்படியே மெதுவாக போய் 60, 70 இந்த மாதிரி காமிக்குது. ஸோ ரொம்ப ஒன்றும் பர்ஃபெக்டான ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட், நம்பிக்கையான ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. அதே மாதிரி இதில் பிபி மெஷர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. பிபி மெஷர்மெண்ட்டுக்கும் அதே அனிமேஷன் தான், ஆனால் கலர் மட்டும் வேறு. அதனுடைய அக்யூரசியுமே பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி ஒன்றும் இல்லை. கொடுத்துருக்காங்க ஃபீச்சர், ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ நீங்கள் வச்சுக்கலாம். SpO2 இருக்குது, கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் மானிட்டர் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் அகைன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ தான், ஒரு ரஃப்பான ஒரு வேல்யூ தான். ஸ்லீப் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ நைட் நீங்கள் கட்டிட்டு படுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் டிடெக்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. இதோடைய அக்யூரசி ஓரளவுக்கு பக்காவாக இருக்குது. அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். கால்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். கான்டாக்ட்ஸ், ஒரு சில கான்டாக்ட்ஸை நீங்கள் இதில் ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த கான்டாக்ட்ஸ் நீங்கள் கால் பண்ணணும்னா நீங்கள் கால் பண்ணலாம். கால் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் இந்த வாட்ச் மூலமாக நீங்கள் பண்ண கால் ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். டயலரில் உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சுன்னா அப்டேட் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். கால்ஸ் பேசுகிறப்போ ஸ்பீக்கர்னுடைய லவுட்னஸ் சுமாராக தான் இருக்குது. நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கிளியராக கேட்குது. ஸோ மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது. ஸோ இந்த மைக் மூலமாக நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கிளியராக கேட்குது. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஸ்பீக்கர்னுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாக இல்லை.
அதுக்கடுத்து எக்ஸசைஸ் ஒரு 15 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜிபிஎஸ்லாம் கிடையாது. வாக்கிங் போட்டோம் அப்படின்னா, ரன்னிங் போட்டோம் அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ஓடினேன்னா ஒரு 4.35 கிலோமீட்டர் அப்படின்னு காமிக்குது. சைக்கிளிங் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வெறும் ஹார்ட் ரேட் மற்றும் கேலரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத மட்டும் தான் காமிக்குது. டைமை வச்சு உங்களுக்கு கேலரிஸ் காமிக்குது. ஸோ இது வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்டையோ இல்லை ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டாவோ நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். வெதர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபைண்ட் அ ஃபோன் ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு 128 MB இன்டர்னல் மெமரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பாட்டை உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டு ஏற்றினதுக்கு அப்புறமா இதில் நீங்கள் உங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இருந்து டேரக்டாக நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். வாட்ச் ஃபேஸை உங்களுக்கு வாட்ச்ல இருந்தே மாத்திக்கிறதுக்கு 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வாட்ச் ஃபேஸ் இருக்கு. எல்லா வாட்ச் ஃபேஸும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டிசைன் நல்லாவே இருக்கு. 2000 ரூபான்னு வச்சு பார்க்குறப்போ நம்ம ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அக்யூரசி ஒரு 80 to 85% அக்யூரசி இருக்கு. உங்களுக்கு வாக்கிங் அக்யூரசி, ஸ்டெப் மெஷர்மெண்ட் அக்யூரசிலாம், ஹார்ட் ரேட், SpO2, பிபி, ஸ்லீப் ட்ராக்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் சீரியஸாக நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. இதில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்கள் மொபைல் ஃபோனில் வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மொபைல் ஃபோனில் கால் வந்துச்சு அப்படின்னா கால் வரதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வருது. சப்போஸ் உங்கள் மொபைல் ஃபோனில் வரக்கூடிய காலை ப்ளூடூத் மூலமாக இதில் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா காலை கட் பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிட்டு இதுலேயே கூட நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் வாசிச்சுக்கலாம். நீங்கள் IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் பட்டாலோ டஸ்ட் இதில் பட்டாலோ எந்த டேமேஜும் வராது. ஸோ 2000 ரூபாய்க்கு இந்த வாட்சில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறப்போ அந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம தனியாக பார்க்க முடியாது. அந்த ஸ்மார்ட் வாட்ச் கூட வரக்கூடிய அந்த கம்பெனியன் அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதனுடைய கம்பெனியன் அப்ளிகேஷன் ஃபன் கீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய ஸ்டெப்ஸ் ட்ராக்கிங், உங்களுடைய ஒர்க் அவுட்டோடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய ஸ்லீப்பிங் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய ஹார்ட் ரேட், பிபி, பிளட் ஆக்சிஜன் நீங்கள் மெஷர் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய இந்த இதில் தெரிஞ்சுக்கணும். ஆனால் சப்போஸ் ஒரு மொபைல் ஃபோனில் இன்னொரு மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் மாறுறீங்க, இல்லை இந்த மொபைல் ஃபோனில் வேறு ஏதாச்சும் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் டேட்டா பூராமே காலி. ஏன்னா க்ளவுட் சிங்க்கான ஆப்ஷன் இதில் கொடுக்கல. பட் கூகுள் ஃபிட்டுக்கான சிங்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டேட்டா பூரா நீங்கள் கூகுள் ஃபிட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் நீங்கள் வேணால் பேக்கப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ டிவைஸ் செட்டிங்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா அலாரம் செட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், அதாவது உங்களுடைய வாட்சை வந்து ஒரு ஷட்டர் கண்ட்ரோலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிவைஸ் எங்கே இருக்குது, அந்த வாட்ச் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்ச் வைப்ரேட் ஆகுது. ஆனால் வைப்ரேஷனுடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. டயல் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா மோர் டயல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மோர் டயல்ஸில் எக்கச்சக்கமான ஒரு டயல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் எந்த வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் வாட்சில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரி, செடன்ட்ரி ரிமைண்டர் இருக்குது. அப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கல அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கான ரிமைண்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டி நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆல் டே ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் இருக்குது. டைம் ஃபார்மேட் நீங்கள் மாற்றிக்கலாம். 12 hours, 24 hours அப்படிங்கிற உங்களுக்கு தேவையானது நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அப்ளிகேஷனுடைய டிசைன் பார்க்குறதுக்கு சுமாராக தான் இருக்குது. பட் 2000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் நல்ல வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். 2000 ரூபாய்க்கு இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வாட்ச் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வாட்ச் நம்ம ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னா ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிக்காக நிறைய பேர் நம்ம வாங்குறது கிடையாது. சும்மா ஒரு கையில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி நம்ம மாட்டிக்கணும், கால் ஸ்பெஷலுக்கு ஒரு வாட்ச் வேணும், அதில் பாட்டெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிறப்போ எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எல்லாம் இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த அம்சங்கள்லாம் நம்ம தேடி நம்ம வாங்குகிறோம். அந்த அம்சம் விலை கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தேடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாட்சஸ்மே பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுற வாட்ச் தான். இதை வந்து இந்தியாவில் யாரும் தயாரிக்கிற கிடையாது. இந்தியன் பிராண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கூட சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ Banggood.comலேருந்து நீங்கள் வாங்கணும்னா வாங்குறதுக்கான லிங்க் கீழே இருக்குது. 3500 போட்டிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வரக்கூடிய ஒரு கூப்பன் கோடு இருக்குது. அதை போட்ட உடனே 2250 ரூபா அப்படின்னு போகும். அந்த 250 ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் பிளஸ் இன்சூரன்ஸ் சார்ஜ் பிளஸ் கஸ்டம்ஸ் டியூட்டிக்கான ஒரு இன்சூரன்ஸும் இல்லை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கஸ்டம்ஸ் டியூட்டி வந்துச்சோ அதை கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 45 ரூபாய் என்னமோ வாங்குறாங்க. ஸோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 2250 ரூபாய்க்கு வருது. ஸோ இந்த விலைக்கு இந்த வாட்சை நான் கண்டிப்பாக பரிந்துரை பண்ணுவேன். பட் நீங்கள் வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் நீங்கள் அடிக்கடி ரன் பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு வாட்ச் எடுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்ச் வாங்காதீங்க. இந்த விலைக்கு வாட்ச் தவிர உங்களுக்கு பேண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பேண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.